வெல்கம் டு ரேண்டம் ப்ளாக்கர் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கி இருக்க லேபர் கேம்பில் சுற்றி காட்ட போகிறோம். இங்கே இந்த லேபர் கேம்பில் என்னென்ன வசதி இருக்குது, எப்படிலாம் இருக்குது, என்னென்னலாம் இங்கே வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன்னா வெளிநாட்டுக்கு புதுசாக வரவங்க எல்லாருக்குமே லேபர் கேம்ப் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். நம்ம இங்கே எங்கே தங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, கத்தாரில் ஏசியன் டவுன் ஒரு இடத்துல தான் தங்கியிருக்கோம். இங்கே மொத்தம் 55 பில்டிங் இருக்குது. 55 பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பில்டிங் வந்து 300 ரூம் இருக்குது. ஒரு ரூமுக்கு 4 பேர் தங்கலாம். கிட்டத்தட்ட இந்த நான் தங்கியிருக்க இடத்துல மட்டும் ஒரு 68,000 பேருக்கு மேலே நம்ம இங்கே தங்கியிருக்கலாம். இப்போ நம்ம ஃபுல்லாகவே இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. இந்த ஏசியன் டவுன் லேபர் அக்காமடேஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது மாதிரி வந்து 3 மாஸ்க் இருக்குது. இங்கே உள்ளவங்களாம் வெளியில் போய் ப்ரே பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறக்காண்டி அக்காமடேஷனுக்குள்ளேயே இந்த 3 மாஸ்க்கு கட்டி வச்சுருக்காங்க. இது பார்க்குறதுக்கே நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த ஏசியன் டவுனில் ரொம்ப அழகான மாஸ்க் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாஸ்க் தான். இந்த மாஸ்க்கை சுற்றி பார்த்தீங்கன்னா அழகாக புல்லெல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுப்பாங்க. அந்த மரம்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக அவங்களாம் வச்சது தான், எதுவும் முளைச்சது கிடையாது. இது பாலைவனங்கிறதுனால எதுவுமே இங்கே முளைக்காது அதிகமாக. அதனால் எல்லாமே அழகாக வச்சு சூப்பரான ஆம்பியனில் பூவெல்லாம் வச்சு சூப்பராக இருக்கும். இந்த மாஸ்க்குக்கு வந்து யாருமாலும் ப்ரே பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க யாருமாலும் உள்ளே போய் ப்ரே பண்ணலாம். அதுக்கெல்லாம் இங்கே வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த அக்காமடேஷனில் உள்ள 54 பில்டிங்குமே பார்க்குறதுக்கு அச்சீசலாக டிசைன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். பெயிண்ட்டு கூட ஒரே கலரில் தான் அடிச்சிருப்பாங்க 54 பில்டிங்குமே. நீங்கள் ஒரு இடத்துல இருந்தீங்கன்னா எங்கே நிற்கிறோம்னே தெரியாது. அந்தளவுக்கு வந்து பெயிண்டிங்லாம் வச்சு டிசைன்லாம் அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கும், சேமாக இருக்கும். இது மட்டும் கிடையாது, கத்தாரில் உள்ள 90% பில்டிங்கில் ஒரே மாதிரி தான் வந்து பெயிண்ட் கலர் கூட மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்டே வந்து இந்த கலர் கூட தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இங்கே வந்து யாராவது வந்து புதுசாக பில்டிங் கட்டிட்டு வேறு கலர் சேஞ்ச் பண்ணணும்னா கவர்மெண்ட்டு அப்ரூவல் வாங்கிட்டு தான் அவங்களால சேஞ்ச் பண்ண முடியும். அவங்க இஷ்டத்துக்கு வந்து எந்த கலருமே அடிக்க முடியாது. இந்த அக்காமடேஷனில் சிறப்பான விஷயம் என்னென்னா மெயின்டெனன்ஸ் தான். இங்கே வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு டீம் வச்சுருக்காங்க. க்ளீனிங்க்கு ஒரு டீமு, அச்சிவேசிக்கு ஒரு டீமு, அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கலுக்கு ஒரு டீமு, கார்டனிங்க்கு ஒரு டீமு, அது மாதிரி சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டீம் வச்சு ப்ராப்பராக வந்து எல்லாத்தையுமே சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த அக்காமடேஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட்டு தான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் வரும், கோல்டு வாட்டர் வரும். உங்களுக்கு என்ன தண்ணி வேணுமோ நீங்கள் அதை யூஸ் பண்ணி குளிச்சிக்கலாம். இது வந்து குளிர்காலத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கத்தாருங்கிறது வந்து ஒரு பாலைவனம் தான். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏரி குளம் எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த அக்காமடேஷனுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் ஆச்சு. இந்த 6 மாதத்தில் ஒரு நாள் கூட தண்ணி பிரச்சனை வந்ததே கிடையாது. எல்லா நாளும் வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். எப்போதுமே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். தண்ணி வந்து தடையில்லாத மின்சாரம் தான் அந்த நாட்டோட வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டியே. இந்த பில்டிங் அக்காமடேஷன்லேயும் கரண்ட்டு நான் போய் பார்த்ததே கிடையாது, போக வாய்ப்பே கிடையாது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சொட்டு தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. வேஸ்டேஜ் வாட்டர் போது பார்த்திங்கன்னா கழிவு நீர், அதிலெல்லாம் ஸ்வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பிளானில் வச்சு இந்த மாதிரி செடி புல் கொடி எல்லாத்துக்குமே வந்து தண்ணி பாய்ச்சலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதிகமாக வந்து ரீசைக்கிள் வாட்ரு கடல் தண்ணியை தான் இவங்க வந்து தனியாக கொடுக்குறாங்க. என்ன கேட்டிங்கன்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட்டாக எல்லாருக்கும் வந்து கல்ஃப் தான் வந்து ரொம்ப முன்னோடியாக இருக்குன்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இந்த இடத்துல தங்கியிருக்கவங்களோட மென்டல் ஹெல்த்தையும் ஃபிசிக்கல் ஹெல்த்தையும் ஸ்டேபிள் பண்ணுறக்காண்டி தான் இந்த பாக்ஸன் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் யாராவது ஒருத்தன் வந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி வந்து ஒரு மரத்துக்கு அடியே தனியாக உட்காந்து எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 4-5 பேர் உட்காந்து ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த இடமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு சைலண்ட்டாக அமைதியாக இருக்கும். அப்படியே வந்து மைண்டில் உள்ள ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே வந்து ப்ளே கிரவுண்ட்ஸ் இருக்குது. அதாவது வந்து கிரிக்கெட் கோர்ட்டை தவிர எல்லா கோர்ட்டும் உள்ளே இருக்குது. இந்த ஃபுட்பால் கிரவுண்டு அப்புறம் இந்த வாலிபால் கிரவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து ஏதாவது மேட்ச் நடத்துவாங்க. சில நேரத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்பால் கிரவுண்டை வந்து ஆக்குபை பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்டேஜெலாம் போட்டு ப்ரோக்ராம்லாம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. மொத்தத்தில் இது வந்து ஒரு மைதானம் மாதிரி, நம்ம ஊரில் எல்லாம் எப்படி மைதானமாக இருக்குமோ அது மாதிரி தான் அது. எல்லாத்துக்குமே வந்து மல்டி பர்பஸில் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. கத்தாருங்கிறது வந்து ஒரு பாலைவனம் தான். பாலைவனமாக இருந்தாலும் இந்த மாதிரி பார்க்கில் நம்ம வந்து இருக்கும்போது ஒரு வித்தியாசமான ஃபீல் கிடைக்கும், ஒரு அமைதி கிடைக்கும். அதுக்காண்டியே பார்த்திங்கன்னா இங்கே நிறையா பேர் இங்கே வர்றது உண்டு.
இந்த அக்கமடேஷனோட மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து சமைக்கிறதுக்கு அலோடே கிடையாது. என்ன தான் 60,000 பேர்கிட்ட இங்கே தங்கியிருக்க இடம் இருந்தாலுமே, ஒவ்வொரு ரூமில் இருக்கிறவங்களுமே மெஸ்ஸை நம்பி தான் வாழ்கிற மாதிரி இருக்கும். அவங்களால சொந்தமாக சமைச்சு சாப்பிடவே முடியாது. அவங்களுக்கான சாப்பாடு வந்து வெளியிலேருந்து கொண்டு வந்துடும். உள்ளேக்கு சமைக்கிறதுக்கு அலோடே கிடையாது. ஏன்னா இங்கே வந்து கிச்சனே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கிறதுனால இது வந்து நிறைய பேர் ஒரு ட்ராபேக்காக பார்க்குறாங்க. இப்போ நான் அக்கமடேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு அரச மரத்துக்கு அடியில் தான் நிற்கிறேன். பின்னாடி நிற்கிருப்பாங்க. இது வந்து அரச மரம் தான். இந்த மரம் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம ஊர் குளத்துக்கரையில் தான் இந்த மரம் இருக்கும்னு நினச்சா பார்த்தா கத்தாழ வரைக்கும் இங்கே வந்து பரவி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோயிலெல்லாம் பொங்கல் கொடுத்தாங்கன்னா அந்த இலையில தான் வாங்கி சாப்பிட்றது. இது மாதிரி இதுக்கு நிறையா தொடர்பு இருக்குது. இந்த அரச மரத்தலையை வந்து நான் வந்து என்னன்னு சொல்லுவேன்னா, சின்ன வயசில் பிள்ளையார் இலைன்னு சொல்லுவேன். இதை வந்து புக்கில் எடுத்து வச்சா படிப்பு வரும்னு சொல்லிட்டு தற்குறிமாக நம்பிக்கிட்டு இருந்தேன். இது எந்த புக்கில் நான் வைப்பேன்னா அதிகமாக கணக்கு புக்கில் தான் வைப்பேன். ஒரு ஃபஸ்ட்டு பக்கத்தில் வந்து இது கணக்கு புக்கில் வைப்பேன். மயிலருக்கு வந்து படிப்பு தராது. அது வந்து குட்டி தான் போடும். அதை வந்து தமிழ் புக்கில் வைக்கிறது. இந்த மாதிரி வந்து ஆன்மீக சம்மந்தமானதெல்லாம் நம்ம வந்து கணக்கு புக்கில் தான் நம்ம வைக்கிறது. ஏன்னா கணக்கில் தான் நமக்கு வந்து அடி வாங்கும். இது மாதிரி கணக்கு புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கடவுள் போட்டால் தான் இருக்கும். மற்றபடி கணக்கு குறிப்புகள்லாம் இருக்காது. அதாவது எந்த வருஷம் சொல்கிறோன்னா ஒரு 5வது 6வது படிக்கும்போது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரியாலிட்டி நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த அக்கமடேஷனை பொறுத்த வரைக்கும் இன்டர்னலாக ஏதாவது ஒரு ஈவெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு மேரத்தான் செட்டப்பு. கத்தார் ஸ்போர்ட்ஸ் டே முன்னிட்டு அவங்க வந்து இந்த அக்கமடேஷனுக்குள்ளே இன்டர்னலாக ரெடி பண்ணது. இதில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயரோட ஃபோட்டோலாம் வந்து லேபிள் மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா இந்த அக்கமடேஷன் எல்லாத்துலேயுமே வந்து லாண்ட்ரி ஃபெசிலிட்டி இருக்குது. இப்போ உங்களோட ட்ரெஸ்ஸை கொடுத்தீங்கன்னா அவங்களே துவச்சி அயன் பண்ணி சூப்பராக நீட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து இந்த பில்டிங்கில் ரூமெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்மளோட ரூமுக்கு இப்போ போக போகிறோம். இந்த பில்டிங்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு காரிடோரு. இது வெளியில் வந்து இந்த பாக்ஸாக இருக்குது பாருங்கள், சின்ன சின்ன கப்போர்டு மாதிரி. அதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிலேருந்து வரும்போது செருப்பு எல்லாத்தையும் அதுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காண்டி அந்த கப்போர்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம கம்பெனி வந்து நமக்கு வந்து ஒய்ஃபை கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து நமக்கு ஃப்ரீ ஒய்ஃபை தான், அன்லிமிட்டட், எவ்வளோ நம்மளால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரூமுக்குள்ளே போக போகிறோம். இதுதான் நம்மளோட ரூமு. இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா 4 கட்டில் இருக்கும், 4 மூலைக்கும். ஒவ்வொரு கட்டிலையுமே இந்த மாதிரி வந்து ஸ்க்ரீனை போட்டு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எதனால் கவர் பண்ணி வச்சுருக்காங்கன்னா, நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வர்றவங்களுக்கு இது வந்து வெளிச்சம்லாம் போய் அஃபெக்ட் ஆகக்கூடாதுக்காண்டியும், அது மட்டும் இல்லாமல் ஒருத்தரோட ப்ரைவேசி வந்து பாதிக்கப்படுங்கிறக்காண்டி இந்த மாதிரி ஸ்க்ரீனை போட்டு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளோட திங்ஸ்லாம் வைக்கிறதுக்காண்டி ஒரு கபோர்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது வந்து இந்த கர்டென் வந்து அதிகமாக வந்து கம்பெனி தான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இந்த அக்கமடேஷன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்காது. இது வந்து எங்கள் கம்பெனி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது இந்த கர்டென். அது மட்டும் இல்லாமல் தான் நம்மளோட கபோர்டு. இதில் தான் நமக்கு தேவையான பொருளை வைக்கலாம். நம்மளால் வந்து மற்ற இடத்த காட்ட முடியாது, அதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. அதனால் இப்போ வந்து இந்த ரூம்லாம் எல்லாமே ஏர் கண்டிஷன் பண்ணது தான். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ரூமோட விண்டோ ஏசி காட்டுறேன் பாருங்கள். விண்டோ ஏசி வந்து நம்ம ஊரில் அதிகமாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டிய, ரொம்ப ரேர் தான். இதான் விண்டோ ஏசி, பார்த்துக்குங்க. இது விண்டோ ஏசி, இது இந்த ரூமோட விண்டோ. இந்த அக்காமடேஷன் தங்கியிருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா உடனே அட்மிட் பண்ணுறதுக்காண்டி, எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது ஹமாத் ஹாஸ்பிட்டல். இங்கே தான் வந்து எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. நான் கத்தாருக்கு வந்து இதோட ஒரு 9 மாதம் ஆயிடுச்சு. இப்போ இந்த 9 மாதத்தில் இந்த வெளிநாட்டு அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. முதல் விஷயம் என்னென்னா, நான் எங்கே போனாலுமே இங்கே உள்ளவங்க எல்லாருமே வந்து இந்த ஊர் ஸ்ரீலங்காவானு கேட்குறாங்க, தமிழ்நாடான்னு கேட்க மாட்டாங்க. நான் மட்டும் கிடையாது, யார் தமிழ் ஆளுக்கு யாரை பார்த்தாலுமே என்ன ஸ்ரீலங்காவான்னு கேட்குறாங்க. அது ஒரு முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் என்னென்னா, இப்போ இந்தியாவுமே சரி, நார்த் இந்தியன்ஸ், பீகார், யூபி அவங்களுமே சரி, அடுத்து பாகிஸ்தானு, நேபாள், பிலிப்பைன்ஸு, ஆப்ரிக்கன்ஸ் எல்லாருமே சரி, நீ எங்கேருந்து வரேன்னு கேட்டால் நம்ம வந்து இந்தியான்னு தெரிஞ்சாலுமே அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு இந்தியாவிலேருந்து வர உனக்கு ஹிந்தி தெரியாதான்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு லேபிள் மாதிரி ஆயிடுச்சு. இந்தியானாலே ஹிந்தி தான் நேஷனல் லாங்குவேஜ் சொல்லி இங்கே நிறைய பேர் சொல்லி வச்சுருக்காங்க. அது இல்லையே நானும் சொல்லிட்டேன். இருந்தாலுமே இந்தியாவிலேருந்து வந்தால் ஹிந்தி தெரியாதாங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு முத்திரை மாதிரி குத்தப்பட்டிருக்குது. அது வந்து இங்கே வந்து ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சிச்சு எனக்கு. அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக வந்து கேரளா ஆளுகளும் சரி, தமிழ் ஆளுகளும் சரி, எங்கேருந்து வரீன்னு கேட்டால் அவங்க எப்போதுமே வந்து இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க. நான் வந்து எந்த கேட்டாங்கன்னா, நீ எங்கேருந்து போகிற அப்படிங்கிறது ஆஃப்ரிக்கன்காரன் கேட்டால் கூட வேர் ஃப்ரம் அப்படின்னு கேட்டாங்கன்னா கூட நான் வந்து தமிழ்நாடு அப்படி தான் சொல்லி, அவனுக்கு தமிழ்நாடுனா எங்கே இருக்குன்னே தெரியாது. அதே மாதிரி கேரளா ஆளுகள்கிட்ட வந்து வேர் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி ஆஃப்ரிக்கன்காரனோ, பிலிப்பைன்ஸ்காரோ, அமெரிக்கன்ஸோ, ரஷ்யன்ஸோ யார் கேட்டாலுமே அவங்க வந்து நான் வந்து கேரளா அப்படின்னு சொல்கிறாங்க, கேரளம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னு எனக்கு இன்ன வரைக்கும் என்னன்னு தெரியல. உங்களுக்கு அதுக்கான காரணம் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கத்தாரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊரில் வந்து மக்களுக்கு கொடுக்குற பாதுகாப்பு தான். அது குடிமக்களாக இருந்தாலும் சரி, இந்த ஊரில் வந்து வெளியே வந்து வேலை பார்க்குறவங்க இருந்தாலும் சரி, இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரே ரூல்ஸ் தான். நீ யாரையும் தொந்தரவு பண்ணாட்டி உன்னை யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீ பாட்டுக்கு நீ வேலை உண்டுன்னு பார்த்து நிம்மதியாக இருக்கலாம். உன்னோட உடமைக்கும் உன்னோட பொருளுக்கும் எல்லாத்துக்குமே இங்கே பாதுகாப்பு இருக்குது. இங்கே உமன் சேஃப்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் நடந்து எங்கே வேணாலும் போகலாம். அந்த மாதிரி வந்து சேஃப்டி இருக்குது.
அது எங்கேயுமா போகலாம்னா இங்கேயும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணுற நிறைய ஏரியா இருக்குது, அங்கெல்லாம் போகக்கூடாது. மற்றபடி மொத்தம் மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய அனுமதி உள்ள ஏரியாவில் எங்கே வேணாலும் போகலாம். அதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்போம். ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் கண்ட்ரி இந்த வேர்ல்டுன்னு கூட நம்ம சொல்லலாம் கத்தார். அந்தளவுக்கு இதை நான் ஃபீல் பண்ணுறேன். இது என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்காமடேஷனில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பொருட்கள்லாம் வாங்குறதுக்காண்டி இங்கே வந்து ஒரு மால் செட்டப் இருக்குது. 2-3 மால் இருக்குது. கிராண்ட் மால், பிளாசா மால்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான காய்கறிகள், வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இந்த இடத்துல தான் வந்து வாங்கிக்குவாங்க. இங்கே வந்து நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. அதிகமாக சவுத் இண்டியன் ஹோட்டல்ஸ் நல்லா இருக்குங்க சாப்பாடு. அது மட்டும் இல்லாமல் 4 தேட்டர் இருக்குது இந்த இடத்துல. இந்த அக்காமடேஷனில் உள்ளவங்களாம் வந்து படம் பார்க்கறதுக்கு. ஆனால் அந்த தேட்டரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து தமிழ் படம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா மலையாள படம் ஓடும். மலையாள படம் ரொம்ப கம்மியாக தான் ஓடும். ஹாலிவுட் படம் அதிகமாக ஓடவே ஓடாது. பாலிவுட்டும் ரொம்ப ஓடவே ஓடாது, ரொம்ப ரேர் தான். ஆனால் அதிகமாக தமிழ் படம் ஏதாவது நம்ம ஊரில் ரிலீஸ் ஆச்சுன்னா இங்கே கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிரும். இதுதான் கிராண்ட் மால், இருக்கிறதுலே பெரிய மால் இந்த இடத்துல. இந்த மாலை பற்றி ஒரு வீடியோ வந்து நான் கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.